ஹாய், இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் இது சாதம், சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சாக இருக்குங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி குழம்புக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோன்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுலேயும் ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறேன். அதுலேயே பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 kg மட்டன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி அதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாஸ் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட் அது அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சேன்னா அதுலேயே ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வேணாம். இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதனால் தண்ணி கரெக்டாக பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.